Hello friends, welcome to Ajay Dev Mom's Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கு முன்னாடி தேவையான பொருள் எல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். 1 கிலோ அளவுக்கு சீரகசம்பா அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். 1 கட்டு புதினா தழை, 1/2 கட்டு மல்லி இலை, 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி. 1/2 கிலோ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 8 வெங்காயம் பக்கத்தில் இருக்குது மீடியம் சைஸில். 1/2 கிலோ தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன தக்காளி பார்த்திங்கன்னா 10 தக்காளி பக்கம் இருக்குது. அது போக ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா 3 இன்ச் அளவில் பட்டை 3 எடுத்துருக்கேன், 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 15 ஏலக்காய், ஒரு 20 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம அரைச்சி தான் போட போகிறோம். இந்த எல்லா ஸ்பைசஸும் நம்ம அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக எல்லாம் முழுசாக போடுவாங்க, பட் இந்த மாதிரி அரைச்சி போடுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போ இதில் கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு காட்டுறதுக்காக கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் எண்ணெய் தேவைப்படும். குக்கிங் ஆயில் நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். 50 கிராம் வந்து நெய் தேவைப்படும். ஸோ டோட்டலாக 250 கிராம் ஆயில் தேவைப்படும். 200 ml ஆயில், 50 ml வந்து நெய். அது போக தயிர் பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, 1/4 லிட்டர். சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுனால நான் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே மேரினேட் பண்ணிவிட்டேன். யூஸ்வலாக மஞ்சத்தூள் வந்து போட மாட்டாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இதில் 3 வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண மாட்டோம், அப்படியே முழுசாக போட போகிறோம். யூஸ்வலாக ஆம்பூர் பிரியாணியில் பச்சை மிளகாய் ஆட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்க்காக தான் நான் ஆட் பண்ண போகிறேன். அது போக 80 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் இருக்கிற மிளகாய் பார்த்திங்கன்னா 20 மிளகாய் எடுத்து சுடுதண்ணியில் 1/2 மணி நேரமாக ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ முதல்ல 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடி கனமாக இருக்கணும். அந்த பாத்திரம் நல்லா சூடாகட்டும். அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 200 ml ஆயில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது இப்போ ஊற்றிக்கலாம். 50 ml நெய் சொல்லியிருந்தேன், அது அப்புறம் கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 200 ml மட்டும் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோன்னா இதில் வந்து 1/2 கிலோ பெரிய வெங்காயம் சொல்லியிருந்தோம், அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். 85% வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எப்படியும் இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆயிரும். இது நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும், ஆனால் ஃபுல் கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. 85%. இதில் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கீரை வேண்டாம், அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம பச்சை மிளகாவே ஆப்ஷனில் தான் சேர்த்துருக்கோம், ஏன்னா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்க்காக. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா இப்போ போட்டுக்கலாம் இந்த ஆயிலில். அப்போ தான் அந்த அரோமா அந்த பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாக இருக்கும். அந்த பிரியாணி ஃபுல்லாகவே இந்த அரோமா இருக்கும். இப்போது 100 கிராம் அளவுக்கு பூண்டு சொல்லியிருந்தோம். அந்த பூண்டு வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சு பூண்டு மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. இந்த பூண்டுலேருந்து மறுபடியும் ஆயில் பிரிஞ்சு செப்பரேட்டாக வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது எல்லாமே 2 நிமிஷம் டைமர் செட் பண்ணி கூட நீங்கள் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி பேஸ்ட். இஞ்சி 80 கிராம் சொல்லியிருந்தேன். இஞ்சி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா 2 நிமிஷம் அதுலேருந்து ஆயில் வந்து நல்லா செப்பரேட் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும். கீழே இப்படி தான் பிடிக்கும். அது நல்லா எடுத்துவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த மிளகாய் சில்லி பேஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். பத்தலைன்னா மறுபடியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது எடுத்து அப்படியே தனியாக வச்சுருங்க. இதையும் போட்டு ஒரு 2.5 நிமிஷம் பக்கம் நல்லா வணக்கிக்குங்க. 2 to 2.5 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. இதுலேருந்து ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வரணும். எல்லாத்தையும் போட்டு இப்படி தனித்தனியாக வறுத்திங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அதனால்
எல்லாமே கொஞ்சம் டைம் பார்க்காம நல்லாவே வறுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஃபுல் டேஸ்ட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் இங்கே டொமேட்டோ ஐன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை தனியாக கட் பண்ணிவிட்டு டொமேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். 1/2 கிலோ டொமேட்டோ, 1/2 கிலோ தக்காளி, இதுவும் போட்டுட்டு கூடவே உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு நான் போடும்போது வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு அந்த இடத்துல. இந்த இடத்துல 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா மறுபடியும் நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கல்லுப்பு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டோடனே ஒரு 2.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து பக்கத்தில் உல வச்சுருங்க. நம்ம வந்து அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, சீரகசம்பா ரைஸ், அது வந்து ஹாஃப் பாயில் பண்ணி தான் இதில் போட போகிறோம். இது வந்து தம் பிரியாணி இல்லைங்களா, அதனால் இப்போயே நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் அது உல வைக்கணும். வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டோடனே, தக்காளியும் உப்பும் போட்ட உடனே நீங்கள் அந்த பக்கத்தில் உல வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், தக்காளி இந்தளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இதில் வந்து புதினா மல்லித்தலை போடணும். புதினா 1 கட்டு எடுத்து வச்சுருந்தோம், மல்லித்தலை 1/2 கட்டு எடுத்து வச்சுருந்தோம். 2யும் போட்டுக்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ். இப்போது நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தோம் சிக்கன், அது போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபுல் அரோமாவும் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். அதனால் இந்த ப்ராசஸ் ரொம்ப 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 முக்கியம். அதனால் இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. டைமர் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 5 நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு துணி வச்சு பிடிச்சிக்கோங்க அந்த பாத்திரத்தை. பிடிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு எலுமிச்சம்பழத்தை நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் தனியாக டம்ளரில் சீடெல்லாம் எடுத்துகிட்டு புழிஞ்சு வச்சு அந்த ஜூஸையே அப்படியே ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அப்படி இப்படியே 1 பை 1 அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 250 ml தயிர் சொன்னேன் இல்லைங்களா, அது எடுத்துக்கலாம். அடுத்தது தயிர் ஊற்றலாம். 1/4 லிட்டர் தயிர், நல்லா புளிப்பாக இருக்கிற தயிரே ஊற்றிக்கிங்க. இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன், இது 2 ஊற்றி ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் 600 ml தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு ஒரு 500 ml, 1/2 லிட்டர் அளவுக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். மெஷரிங் கப் இருந்தால் அளந்தே ஊற்றிக்கோங்க. மறுபடியும் ஒரு 100 ml ஊற்றுற பாருங்கள். தண்ணி பத்தாமல் போயிடுமோ என்ன அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக 1/2 லிட்டர் அளவுக்கு 600 ml வரைக்கும் தண்ணி ஊற்றுங்க. கம்மியாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, அதிகமாக போயிட்டால் கொஞ்சம் குழஞ்சி போயிடும். அது நான் என்னன்னு சொல்கிறேன் பின்னாடி. இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும். இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து அரிசி நான் போட்டுட்டேன். டேஸ்ட் பார்த்தேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, நான் உப்பு போட்டுட்டேன். நீங்களும் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. நான் வந்து சிக்கனில் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே உல வச்சு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் சீரக சம்பா அரிசியை தண்ணி வடிச்சிட்டு நல்லா போட்டுட்டேன். இப்போ அதில் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் உப்பு போட்டுக்கலாம்.
உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஹாஃப் பாயில் ஆகணும். இந்த மாதிரி அமுத்துனா ஜஸ்ட்டு அமுங்கணும், அவ்வளோதான். ஒரு 50% to 60% மட்டும் ட்ரை அது வந்து வெந்தால் போதும். ரொம்ப வேக விட்டுறாதீங்க. அப்புறம் நம்ம சாப்பாடு எடுத்து இதில் போடும்போது நல்லா குழஞ்சிரும். சீரக சம்பா வந்து சீக்கிரமாக குழஞ்சிரும். நான் சொன்ன கன்சிஸ்டன்சிக்கு டக்குன்னு எடுத்துருங்க. நான் பாருங்கள் இந்த மாதிரி 2 பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் தான் நான் வந்து சாப்பாடு வந்து வடிக்க போகிறேன். அந்த வடித்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அது பத்திரமா வைங்க. சப்போஸ் நம்ம பிரியாணியில் தண்ணி பத்தலைன்னா நம்ம அந்த தண்ணி தான் ஊற்றணும். அதனால தான் தண்ணி எச்சா போயிட்டால் கவலைப்படாதீங்க, நான் முன்னாடியே சொன்னேன். அதனால் அந்த அரிசி வடித்த தண்ணியை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உப்பு இருக்குது, அதனால் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. எனக்கு உப்பு வந்து பத்தாமல் இருந்துச்சு, உப்பு நான் போட்டுட்டேன். இப்போ காரம் வந்து லைட்டாக பத்தாமல் இருக்குது. அதனால் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் மிளகாய் பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் போடுங்க, ஒன்றுமே தப்பு கிடையாது. காரம் பத்தலைன்னா அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது இல்லையா, அதனால் காரம் போட்டுக்கலாம். மொத்தமாக ஒரு 4.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ அந்த வடித்த ரைஸ் பார்த்திங்கன்னா சூடாகவே இருக்கணும். சூடாக இதில் நம்ம போட்டுறணும். எடுத்துட்டு வடித்து கொஞ்ச நேரம் முன்னாடி வச்சுட்டு அப்புறம் போட்டிங்கன்னா இதில் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகாது. அப்போ சாப்பாடு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், பார்த்துக்கங்க. அதனால் சூடாக நம்ம கையோடு இந்த வேலையை பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்னடா என்ன நெய் ஊற்றலையேன்னு பார்க்குறீங்களா, நெய் ஊற்றலாம் பொறுமையாக. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணலாம் அரிசி போட்டதுக்கப்புறம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. பத்தலைனாலும் ஒன்றும் தப்பில்லை. இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ அடுப்பு முழுக்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் விடுங்க. மொத்தமாக 15 நிமிஷம் வைக்கணும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. பார்த்திங்களா, நான் தண்ணி வடித்ததே மேலே வச்சுருக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு துணி வச்சு எடுங்க. இப்படி ஒரு துணி வச்சு தட்டை வந்து இப்படி இழுத்து எடுக்கணும். டப்புன்னு ஓப்பன் பண்ணிடாதீங்க, கையில் ஆவிப்பட்டு கை ஏதாவது ஆயிரும். நான் கரெக்டாக இப்படி வச்சு இழுக்கணும். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இன்னும் ட்ரை ஆகலை. ஏன்னா நம்ம 10 நிமிஷம் தான் வச்சுருக்கோம், டோட்டலாக 15 நிமிஷம் வைக்கணும். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 50 கிராம் நெய் வந்து இந்த ஸ்டேஜில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஐம்பது கிராம் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் தாங்க இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணியோட டேஸ்ட்டேவும். கண்டிப்பாக நெய் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி தானே, டயட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நெய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி நல்லா அமுத்திக்கோங்க. நல்லா அமுத்தும் போது தான் அது இன்னும் வந்து நல்லா தம் ஆகும். காற்று வந்து எங்கேயும் வெளியே வராத மாதிரி நல்லா அமுத்தி விடணும். அமுத்தி விட்டுட்டு தான் நம்ம வந்து அதை மறுபடியும் தம் வைக்கணும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்போ தம் வைக்கணும். மூடி வச்சுட்டு மறுபடியும் அந்த வெயிட்டை தூக்கி மேலே வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். அப்போ பக்காவான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதிலே 1/2 kg கூட நம்ம செய்யலாம். இப்போ நம்ம செஞ்சது 1 kg. உங்களுக்கு 1/2 kg வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதையும் சீக்கிரமாக போட்டுடலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம சூப்பரான டேஸ்டான ஆம்பூர் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.